குட் ஆஃப்டர்நூன். என்னோட நேம் பிரியா. நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமில் இன்டர்வியூ போஸ்டிங் சப் ரெஜிஸ்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ரேங்கிங் வந்து 9th. எனக்கு மேம் வந்து இன்டர்வியூ செஷன் நடக்கும்போது தான், இப்போ இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் இப்போது காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ செஷனுக்காக அந்த டைமில் நிறைய நியர்லி ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் மெயின்ஸ் ரிசல்ட்டே வந்தது. ஸோ அந்த டைமில் நான் ப்ரிப்ரேஷன் எதுவுமே பண்ணலை. அதனால் எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் எதுவுமே நான் அப்டேட்டடாக இல்லை. அப்புறம் எனக்கு இன்டர்வியூ போகிறதுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அப்போது வெற்றி செஷனில் நடந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸையும் நான் அட்டென்ட் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது அதனால் அப் டு டேட்டாக எனக்கு நடத்தி கொடுத்தாங்க. அதனாலே எனக்கு இன்டர்வியூவில் நல்ல மார்க் வந்துச்சு என்னோட ஸ்கோரு. அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா ரேங்கிங் 9th வந்ததுக்கப்புறம் ஒரு டைலமாவாக இருந்துச்சு. எம்சி செலக்ட் பண்ணுறதா சப் ரெஜிஸ்டர் செலக்ட் பண்ணுறதான்னு ஒரு பயங்கர கன்ஃபியூஷனில் இருந்தது. அப்புறம் மேம்கிட்ட தான் கேட்டிருந்தேன், எனக்கு இந்த மாதிரி கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னே ஒரு கைடன்ஸ் வேணும் மேம்ட்டு. மேம் உடனே எனக்கு என்னோட ரேங்கிங், அதுக்கு உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்கன்னு கேட்டு அவங்களுக்கு என்ன ஒரு போஸ்டிங் கிடைக்கும், நீங்கள் எடுக்கிறது ப்ரிஃபரபிளாக இருக்கும்னு எனக்கு அப்போ நான் சென்னையில் இருந்துச்சு நான் கால் பண்ணேன். மேம் எனக்கு சென்னை சாரோட நம்பர் கொடுத்தாரு, சென்னை வெற்றியில் இருக்கிற சாரோட நம்பர் கொடுத்தாரு. அவங்க எனக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஆக்சுவலி சப் ரெஜிஸ்டர் என்னோட விஷ் வந்து எம்சி எடுக்கணும்னு தான். பட் சப் ரெஜிஸ்டர் மீன்ஸ் எனக்கு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். எம்சி மீன்ஸ் நாங்கள் எங்கள் ஆட்சி அங்குலாக தான், எங்கள் மாமி மாமா எல்லாம் யாருமே இல்லை, நாங்கள் தான் எங்கள் குட்டிஸையும் டேக் கேர் பண்ணிக்கிறோம். அப்போ எம்சி எடுக்கும்போது அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃப்ரீக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படி இப்படின்னு அது, அதனால தான் நான் அது ப்ரிப்பேர் பண்ணலை. As a whole, வெற்றி IAS Academy is also a part of my success journey. ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு கன்சிஸ்டன்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற போஸ்டிங் கிடைக்கும். நானுமே இங்கே ஒரு 5 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எங்கள் வீட்டில் எனக்கு யாருமே, என்னோட ஹஸ்பண்ட் பயங்கர சப்போர்ட்டு. ஹீ இஸ் த பேக் போன் பிஹைண்ட் மை சக்ஸஸ். எப்போவுமே எனக்கு நான் பிலிம்ஸ் எழுதும் போதும் அகாடமிஸில் நான் ஆன்லைன் டெஸ்ட் போட்டிருப்பேன். டெஸ்ட் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு வருவாங்க. நான் அன்னைக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு நைட் எனக்கு கொஸ்டின் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வருவாங்க. நைட் அதை போட்டு பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன். அப்புறமா கரெக்ஷன் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். மெயின்ஸ் எழுதும் போதும் அப்படி தான் டெஸ்ட் எழுதி அகாடமிஸில் போய் எழுதுறது எனக்கு கொஞ்சம் 3 இயர்ஸ் அங்கெல்லாம் போய் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஃபேமிலிஸ் பிள்ளைகளை பார்க்குறதுனால. ஸோ எழுதி அவங்க ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்க. அது அவங்களுக்கும் அவங்க ஒர்க் பண்ணிட்டு வந்து போயிட்டு வந்து இதெல்லாம் பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. எங்கே இன்டர்வியூ போகணுன்னாலே என்னை கூட்டிகிட்டு போவாங்க டெமோ இன்டர்வியூக்கு. அப்புறம் ஒரு நாள் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மேமுக்கு கால் பண்ணியிருந்தேன், எனக்கு டெமோ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும் மேம்ன்ட்டு. நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மேம் எனக்கு அவ்வளோ நேரம் தீபா மேம் வெயிட் பண்ணி அப்புறம் தான் நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். தேங்க்யூ வெரி மச் மேம். அவங்க எனக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. தட் இஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் டெமோ இன்டர்வியூ. அது அப்போ தான் அவங்க நிறைய நீங்கள் என்னவா இருக்கீங்க, அது ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக கொஞ்சம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கன்னு எனக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ் கன்சிஸ்டண்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நினச்ச ஒரு போஸ்டிங் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Above all, thank you Almighty for my success. Thank you.